நடிகை விஜயலட்சுமியின் புகார் அடிப்படையில் விசாரணைக்கு ஆஜராக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் அவர் ஆஜராக மாட்டார் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், விவரங்கள். நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நாளை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக சம்மனானது அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நாளை இந்த விசாரணைக்கு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜராக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் வெளியூர் சுற்றுப்பயணத்தில் இருப்பதால் நாளை விசாரணைக்கு ஆஜராக மாட்டார் என்றும் அவருக்கு பதிலாக அவருடைய வழக்கறிஞர் தரப்பில் ஆஜராகி காவல்துறை கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பார்கள் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த சீமான் விசாரணைக்கு இருக்கிறார். அதே நேரத்தில் இந்த வழக்குடைய விசாரணையை விரைந்து முடிக்க ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை காவல்துறை விசாரணையானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. விஜயலட்சுமியிடம் காவல்துறை விசாரணை நடத்தி இந்த வழக்கத்தோடு வாக்குமூலங்களை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் சீமானிடமும் விவரங்களுக்கு தாவேகாவின் கீழ்மட்ட கட்டமைப்பை சில மாதங்களில் சீரமைக்க முடியும் என்று அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு அளித்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். உட்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு என்ன மாதிரி பணிகள் இருக்கு? இல்ல, இப்ப அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பூத் கமிட்டியை சரி பண்ணி மாநாடு போடணும்னு எங்களுடைய தலைவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. சீக்கிரம் நடக்கும். அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. தமிழக மக்களுக்கு மாற்றம் வேணும்னா ஒரே நம்பிக்கை எங்களுடைய தளபதியா இருக்கும். அந்த நம்பிக்கையே போதும். எங்களால இந்த கட்டமைப்பு எல்லாம் சில மாதங்களில் கொண்டு வந்து விட முடியும். கட்டமைப்புங்கிறது என்ன, சின்ன ஆர்கனைசேஷன். நம்ம ஒரு குரூப்பா சேர்ந்து ஒரு ஆர்கனைஸ்டா வேலை பார்க்க போறோம், அவ்வளவுதானே. அந்த கட்டமைப்பை ஈஸியாக கொண்டு வர முடியும். ஏன்னா அதிகப்படியான உணர்வுபூர்வமா எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் வேலை செய்யக்கூடிய தொண்டர்கள், லட்சக்கணக்கான தொண்டர்கள் தயாராக இருக்காங்க. அதை வைத்து இந்த கட்டமைப்பு உருவாக்குறது சில மாதங்களில் செய்து முடிக்க முடியும். 2026ஆம் ஆண்டு தமிழக வெற்றிக் கழகத்தை வெற்றி பெற செய்வதே தங்களின் முதல் பணி என்று அக்கட்சியின் ஆண்டு விழாவில் பங்கேற்ற கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். ஆனா பிரசாந்த் கிஷோர் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனா அவர் இவ்வளவு ஓப்பனா பேசுவார் நினைச்சு கூட பார்க்கல. நாங்க எல்லாரும் அவர் எங்கிட்ட ஒரு தம்ஸ் அப் கேட்டார். அதுலயே நாங்க முடிவு பண்றோம், தளபதியை கன்ஃபார்ம் சிஎம் உட்கார வச்சிருவாரு. அதுக்கு பெரிய பலமா நாங்க இருப்போம். நம்மளுக்கு தேவை ஒண்ணே தானே, 2026 நம்மளுக்கு தான். அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தளபதிக்காக நாங்க எல்லாருமே இறங்கி வேலை செய்வோம். எங்களுக்கு ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருக்குது எங்களோட ஒர்க். ஆனா ஆல்ரெடி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. அதையும் முடிச்சிட்டோம்னா வெற்றி எங்களுக்கு தான். வெற்றி எங்களுக்கு இல்ல, வெற்றி நம்மளுக்கு தான். 2026 நாங்க தாங்க வின் பண்ணுவோம்.